பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் தினந்தோறும் உங்களோட பேசுகிறார். ஆனா நீங்க அவரோட பேசணும்ல. ஆண்டவரோடு நடக்கிறதே நல்லது. வாக் வித் ஜீசஸ் அப்படின்னா 2 பேர் சேர்ந்து நடந்து போனா பார்க்கல பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போவாங்க. வாக்கிங் போறவங்களை பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே போவாங்க. ஒருத்தர் பேச இன்னொரு கேட்க, அவரு பேச இவரு கேட்க, அப்பதான் அந்த ஐக்கியம் சரியா இருக்கும். சிலர் மற்றவங்களை பேச விட மாட்டாங்க பார்த்திருக்கீங்களா? இவர் பேசிக்கிட்டே இருக்கணும், அவர் கேட்கணும், அவ்வளவுதான். தலையாட்டி பொம்மமா இருக்கணும். ஆண்டவர் அப்படி விரும்ப மாட்டார். மகனை நீயும் பேசு, நானும் உன்கிட்ட பேசுறேன். மகளே, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட பேசு, என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட பேசுறேன். அதான் இயேசு. 2 பேரும் பேசணும்ல. அது எப்படி? ஜெபத்துல நம்ம ஆண்டவரோட பேசுறோம், வேத வசனத்தின் மூலமா அவர் நம்மோடு பேசுவார். முதல்ல இந்த பழக்கத்துக்குள்ள வந்துருங்க. அப்புறம் ஜெப நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமா நீங்க அவரோட பேச, அவர் உங்களோட பேசுகிற அந்த உன்னதமான அனுபவம் உங்களுக்குள்ளே வந்து விடும். செய்வீங்களா? சரி. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? எரேமியா 31:9 ஆண்டவர் சொல்றாரு, இடராத செம்மையான வழியிலே நான் உங்களை நடக்க பண்ணுவேன். என் மகனே, மகளே, நீ இடராதபடி செம்மையான வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன். சில காரியங்களை யோசிக்கிறீங்க, இந்த பாதையில நடக்கலாமா? இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையா? கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பாதையில முயற்சி பண்ணி எல்லாம் தப்பா போச்சுது, என்ன பண்றதுன்னு கலங்குறீங்களா? இடராத செம்மையான பாதையில அவர் தான் நடக்க பண்ண முடியும். அப்ப என்ன கேட்கணும்? ஆண்டவர், நான் எந்த பாதையில நடக்கணும், என்ன வழி நடத்துங்க. அவ்வளவுதான். நான் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர், நான் என்ன செய்யணும், இதுல என்ன முடிவு எடுக்கணும், எப்படி செய்யணும், எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. அப்ப ஆண்டவர் அழகா இடராத பாதையில நடத்துவார். நம்ம மாம்சத்துல உலக ஞானத்துல சிந்திச்சு அப்படி யோசித்து இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காங்க, செஞ்சிடலாமா? மனுஷ ஞானத்துல எடுக்கிற முடிவு காரியங்கள் அது ஜெயமா வரும்னு திட்டமா சொல்ல முடியாது. சில காரியம் ஜெயமா இருக்கும், சில காரியம் ஏமாற்றத்தை உண்டாக்கிறோம். ஆனா தேவன் நடத்துகிற பாதை செவ்வையான பாதையா இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட இப்ப ஒரு ஆலோசனை கேட்க போறீங்களே, நீங்க ஒரு ஆலோசனைக்கு கவுன்சிலிங் போறீங்க, பல கவுன்சில் இருக்குல்ல, அது போனா மணிக்கணக்கா உட்கார்ந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறீங்க, பதில் சொல்றீங்க, அவங்க சொல்றதெல்லாம் செய்யறீங்க. ஒரே சிட்டிங்ல முடியாது, இன்னொரு சிட்டிங் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்றீங்கல்ல. தினம் ஆண்டவரை பார்த்தாலே 1 மணி நேரம் உட்கார்ந்து வசனத்தை தியானித்து, ஆண்டவரே எனக்கு செவையான பாதையை காட்டுங்க, நடத்துங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் பாத்துல உட்கார்ந்து அழகா நடத்துவார். அவர் நடத்துகிற பாதை செவ்வையா இருக்கும், தப்பே இருக்காது, கரெக்டா இருக்கும், ஜெயமா இருக்கும், காரியங்களை ஆசீர்வாதமாய் மாத்தி தரும். நீங்க எதுக்கு குழம்பிட்டு இருக்கீங்க? இவங்க இப்படி ஆலோசனை சொல்றாங்க, இவங்ககிட்ட போனா இப்படி ஆலோசனை சொல்றாங்க, இவங்க என்னடா அந்த ஆலோசனை கேட்காத, நம்ம வசனத்தின்படிதான் ஆலோசனை கேட்கணும்னு இவங்க இப்படி சொல்றாங்க, என்ன பண்ண குழப்பத்துல இருக்கீங்களா? குழப்பமே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போங்க, அப்படியே பாத்துல உட்காருங்க. ஆண்டவரே, இதுல எந்த வழியில நடக்குன்னு தெரியல, ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்துல வைக்கிறேன், நீங்க எனக்கு நடத்துங்க, செம்மையான பாதையில் நடத்துங்க. ஜெபிச்சு பாருங்களேன். நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டு பாத்திரம் உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, என்ன நடக்குன்னு. ஒரு மாற்றம் வரும். உடனே ஒரு செம்மையான வழி திறக்கப்படும். இன்னைக்கே சோதிச்சு பாக்குறீங்களா? ஆண்டோட பாத்திரம் உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் குழப்பத்தோட இருக்கிறாங்க, என்ன முடிவெடுக்கன்னு தெரியல, செவ்வையான பாதையில நீங்க தான் நடத்த முடியும். அவங்க உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது செவ்வையான வழிகளை காண்பித்து அழகான பாதையில நடத்தி அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குழப்பெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.